கோவை கோவில்பாளையம் கருவலூர் சாலையில் சென்னப்பசெட்டிப்புதூருக்கு மேற்கே ஆட்டோடெக் தொழிற்சாலையை ஒட்டி வண்ணத்தாளங்கரை ஓடை செல்கிறது. இந்த ஓடை மற்றும் அதன் பாதையில் அமைந்துள்ள தடுப்பணையில் கோழி மற்றும் மாடு இறைச்சி கழிவுகளும் பிளாஸ்டிக் குப்பைகளும் தினமும் சில நபர்களால் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த இறைச்சி கழிவுகளினால் இந்த நீர்வழி பாதையில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. இந்த நீர்வழி பாதை மற்றும் தடுப்பணைக்கு அத்திக்கடவு நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தில் குழாயும் பதிக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி நீரை உயர்த்தும் நோக்கில் அரசாங்கம் செய்தாலும் சில சமூக விரோதிகள் இறைச்சி கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் கட்டிட கழிவுகளை கொட்டி நீர்வழித்தடத்தை அடைத்து வருவது வேதனைக்குரியது. கோவை மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள பெரிய குளங்களான கெம்மநாயக்கன்பாளையம் மற்றும் எல்லப்பாளையம் குளங்கள் நிரம்பும் தருவாயில் தற்போது உள்ளது. அந்த குளங்களின் உபரி நீரும் இந்த ஓடை வழியாகவே சென்று கௌசிகா நதியின் நொய்யல் நதியை அடையும். இந்த ஓடையில் அமைந்துள்ள தடுப்பணைகளுக்கு அத்திக்கடவு செறிவூட்டும் நீர் மற்றும் உபரி நீர் மற்ற குளங்களிலிருந்து வந்து நிரம்பும் போது, குறிப்பாக சூலூர் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள பதுவம்பள்ளி, காடுவெட்டிப்பாளையம், மோப்பிரிப்பாளையம் மற்றும் கிட்டாம்பாளையம் ஊராட்சிகளில் நிலத்தடி நீர் அளவு வெகுவாக உயர்வதுடன் நீரின் தரமும் வெகுவாக மேம்படும். கழிவுகள் கொட்டப்படும் பகுதி அன்னூர் வட்டாரம் மசக்கவுண்டன் செட்டிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தாலும் இதனால் பாதிக்கப்படுவது பதுவம்பள்ளி ஊராட்சி பகுதிகள்தான். இந்த நீர்வழி பாதையை காக்க மசக்கவுண்டன்பாளையம் ஊராட்சி நிர்வாகத்தினர் குப்பைகளை கொட்டுவதை தவிர்க்க வேண்டும். இங்கு குப்பை கொட்டக்கூடாது, மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்ற அறிவிப்பு பலகையும் கண்காணிப்பு கேமராக்களையும் நீர்வழி பாதையை சுற்றி பாதுகாப்பு வேலிகளையும் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எங்கள் தோட்டத்து பக்கத்தில் விவசாய நிலத்து பக்கத்தில் குட்டை ஒன்று இருக்குதுங்க. அந்த குட்டை ஏரியில் தண்ணி நீர்நிலை நம்ம கௌசிகா நதி திட்டத்தை கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மசக்கவுண்டன் செட்டிவிளை பஞ்சாயத்துலேருந்து குப்பைகளுமே இறைச்சி கழிவுகளுமே தனியார் கட்டிட கழிவுகளையும் அனைத்துமே கொண்டாந்து உள்ள குட்டைக்குள்ளே கொட்டுறாங்க. அதை தடுத்து குறுக்காட்டி சொன்னாலுமே அவங்க கேட்குறதில்ல. மறுபடி குட்டைக்குள்ளே கொண்டாந்து குப்பை கொட்டிகிட்டே இருக்கிறாங்க. இறைச்சி கழிவுகள் ஜாஸ்தியாக கொண்டாந்து கொட்டுறாங்க. மசக்கவுண்டன் செட்டிபாளையத்துக்கு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குட்டைங்க. ஆனால் இருந்தாலும் பதும்பள்ளி கிராமத்துக்கு நீர்நிலைகள் இது நீர் ஆதாரமாக இருக்குது. இதனால் கழிவுகள் கொண்டாந்து மக்கள் மசக்கவுண்டன் செட்டிபாளையம் பஞ்சாயத்துலேருந்து இறைச்சி கழிவு, கட்டிட கழிவு, இண்டஸ்ட்ரியல் கழிவு, இது போல்பட்ட மது பாட்டில்கள், இதனால் நீர்நிலை மாசுபடுது. அதனால் மஸ்கவுண்டன் செட்டிபாளையத்து பஞ்சாயத்துக்கு ஒன்றும் இது இல்லை. இருந்த போதிலும் நம்மளுக்கு பதும்பள்ளி பஞ்சாயத்துக்கு இதனால் பாதிப்படையுது. நான் பதும்பள்ளி பஞ்சாயத்துங்கிறதுனால இதை கொஞ்சம் சரி பண்ணணுங்கிறது என்னோடய கோரிக்கை. நீர்நிலையாக இருக்கிறதுனால இதை அப்புறப்படுத்தி இதை சுத்தப்படுத்தி கொடுக்கணுங்கிறது என்னோடய கோரிக்கை. அதில் இறைச்சி கழிவுகள் அதிகமாக இருக்கிறனால நம்ம பக்கத்தில் மாட்டு பண்ணை வச்சுருக்கேன். சென்ற வருஷம் அந்த நாய்கள்லாம் கடிச்சு ஒரு 3 மாடு இறந்து போச்சு. எனக்கு இதை பற்றி கம்ப்ளைண்ட் 2-3 தடவை போய் சொன்னேன். தலைவர் இருக்கிற போதும் போய் நேரில் சொன்னேன். இப்போ செயலாளர் இருக்கிற போதும் சொன்னேன் இங்கெல்லாம் கொட்டாதீங்கன்னு. ஆனால் யார் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. இங்கே பக்கத்தில் மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. பெண்கள்லாம் தனியாக வரவே முடியாது. அந்தளவுக்கு நாய்கள் கும்பலாக சுற்றுது. குழந்தைங்க வளர்த்துறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி மாவட்ட ஆட்சியர் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கனிவாக வேண்டிக்கிறோம். மருத்துவ கழிவு, இந்த மாதிரி கோழி கழிவு, இறைச்சி கழிவு எல்லாம் கொண்டாந்து கொட்டிட்டுங்க தீய வச்சுட்டு போயிடுறாங்க. இதனால் புகை மூட்டமாக இருக்கிறதுனால 2-3 விபத்து நடந்துருக்குது. இதனால் ஒரு 2-3 உயிரிழப்பும் நடந்துருக்குது. ஆனால் தீ வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் இருந்து காற்றோட வேகத்திறனை பொறுத்து எரியுங்க. சுழற்சி அடிக்குங்க. இந்த பக்கம் அடிக்குங்க, அந்த பக்கம் அடிக்கிறோம். மெயின் ரோடுங்கிறதுனால இது ரோட்டு பக்கம் போயிட்டால் எதிர் வர்ற வண்டி தெரியறதில்ல. அதனால் விபத்து நடந்துடுது. இதை அரசாங்கமோ மாவட்ட ஆட்சியர் முன்னெடுத்து இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையாக வைக்கிறோம். இது பதும்பள்ளி கிராமத்துக்கு நீர் ஆதாரம் கொஞ்சம் வாழ்வாதாரங்கிறதுனால இதை கொஞ்சம் துரித முறையில் செயல்பட்டால் நல்லா இருக்குங்கிறது என்னோடய கோரிக்கையாக இருக்குது. இந்த மசக்கவுண்டன் செட்டிபாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுனால சூலூர் வட்டார பதுவம்பள்ளி ஏரியாவில் தான் நாங்களாம் வசிக்கிறோம். ஆனால் பாதிப்பு எங்களுக்கு தான். மசக்கவுண்டன் செட்டிபாளையத்தோட கிழக்கு பகுதி எண்டு. இதுலேருந்து ஒரு 100 அடி போனாலே சூலூர் வட்டாரம் வந்தாச்சு. அன்னூர் வட்டாரம் தாண்டி சூலூர் வட்டாரம் சேர்ந்து இதில் இருக்கிற வாசம், அதாவது கிருமிகள், பொல்யூட்டட் நிலத்தடி நீர் மட்டம் கெடுறது, இதெல்லாம் பாதிப்பு சூலூர் வட்டாரத்தை அதிகமாக பாதிக்கும். இது சம்மந்தமாக நம்ம சூலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர், பதும்பள்ளி தனி அலுவலர் அவர்கிட்ட முறையிட்டோம். அவங்களும் அன்னூர் வட்டாரத்துக்கும் மசக்கவுண்டன் செட்டிபாளையம் செயலாளருக்கும் நாங்கள் ஒரு கடிதம் வைக்கிறோம். அதுக்கு மேலே நாம் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இதையெல்லாம் சுத்தமாக வச்சுருந்தா பேணுனா மட்டுமே நமது பகுதியில் இருக்கிற நீர் நிலத்தடி நீர் மட்டும் உயர், தேவையில்லாத கிருமிகள் வளர்கிறதையும் நம்ம தடுக்கலாம். இதுக்கு எல்லோரும் சேர்ந்து
ஒத்துழைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். விரைவில் வந்து இதை வந்து 2 ஊராட்சிகளும் மசக்கொண்டம் செட்டிவாளையம் பதுவம்பள்ளியும் சேர்ந்து ஊராட்சி 2 பேர் சேர்ந்து இதை வந்து சுத்தம் பண்ணி யார் குப்பைகளை கொட்டாமையும் இறைச்சி கழிவுகளை கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு அபராதம் விதிக்கணும். கொட்டுறவங்களுக்கு ஒரு அபராதம் விதிச்சா தான் மறுபடியும் அவங்க கொட்டாமல் இருப்பாங்க. ஒரு விளம்பர பலகை வைக்கணும், இது மாதிரி இதில் கொட்டாதீங்க, கொட்டுனா அபராதம் விதிப்போம் அப்படின்னு. அப்படி பண்ணினா மட்டும்தான் இந்த நீர்நிலையை பாதிப்படையாமல் பாதுகாக்க முடியும். ஒரு கேமரா வச்சு ஒரு 4 வண்டிக்கு அபராதம் போட்டாலே அவங்க வந்து யாரும் உள்ளே வரமாட்டாங்க. கோயம்புத்தூரோட வடக்கு பகுதியான கெமநாயக்கம்பாளையம் எல்லப்பாளத்தில் அமைஞ்சுள்ள ஆவராங்குளம் வந்து இப்போ ஒரு அரை குளத்துக்கு மேலே நிரம்பி ஒரு 3/4 குளத்துக்கு பக்கமாகவே நிரம்பி நிற்கிது. தொடர்ந்து நீர்வரத்து அத்திக்கடவு செறிவூட்டும் நீர்த்தட்டில் அது நிரம்பிட்டு இருக்குது. தொடர்ந்து மழை வரத்தும் இருக்கும்போது அதோட தண்ணி வந்து அடுத்த பருவ காலத்தில் வடகிழக்கு மழை காலத்தில் நிரம்பி உபரி நீர் இந்த வழியாக வந்து நொய்யலில், அதாவது கௌசியா நதியில் கலந்து நொய்யலில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ளே நாம் இதையெல்லாம் நாம் சுத்தம் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த தண்ணிகளை வந்து தூய்மையான தண்ணீரை இங்கே ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி குட்டைகளை குறிப்பாக இந்த குட்டையும் அத்திக்கடவு திட்டத்தில் சேர்த்துருக்காங்க. அந்த தண்ணியும் வந்துட்டு இருக்குது. அந்த தண்ணியும் இந்த குப்பையோட கலந்து கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக நிலத்தடி நீரும் மாசுபடும். இது குறித்து மசக்கவுண்டன்பாளையம் ஊராட்சி செயலாளர் பிரகாஷ் கூறியதாவது: இந்த நீர்வழி பாதையை சுத்தம் செய்யப்படும், இங்கு குப்பைகளை கொட்டக்கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் என அறிவிப்பு பலகையும் வைக்கப்படும். அது மட்டுமில்லாமல் அருகில் உள்ள தனியார் நிறுவனத்திடம் பேசி கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்த வழிவகை செய்யப்படும் என தெரிவித்தார்.